இருக்கிறதா, அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறதா என்ற ஒரு அச்சப்பட வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். மதரசாக்கள் அதனுடைய அமைப்புகள் ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாகுவது ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு பயம், ஒரு அச்சம். மதரசாக்களில் இருந்து ஒரு வெளியாகக்கூடிய ஆலிம்கள், ஹாஃபில்கள், இவர்கள் எந்த பாதையில் அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள்? இது ஒரு கேள்வியாக, இதில் நாம கூடுதலாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இப்ப ஃபத்ஹுல் புகாரில அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை இந்த எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அதனுடைய பாடம் முழுமையாக மீசானை பற்றிய பாடம். மீசான் அன்றைய மதரசாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் வந்து மாணவர்களுக்கு தர்பியத்து பண்ணும் பொழுது நானும் அந்த தர்பியத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன். அவர் கேட்டார், மாணவர்கள் கேட்டார், உங்களோட வாழ்க்கையில எப்பயாவது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் விசாரிக்கப்படுவேன் என்று கண்ணீர் வந்தது உண்டான்னு கேட்டார். என்ற நன்மத்தீவர்கள் மீசான்ல நிறுத்தப்படும் என்ற அச்சம், கண்ணீர், அந்த பயம் ஏற்பட்டு ஒரு கண்ணால கண்ணீர் வந்த வரலாறு இருக்குதான்னு கேட்டார். கண்ணியமானவர்களே, உண்மையாகவே அந்த ஹதீஸ் ஐஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்கிட்ட அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள். நிர்வாணிகளாக மக்கள் எழுப்பாட்டப்படுவார்கள், யாருக்குமே ஆடைகள் இருக்க மாட்டாது. ஐஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட கேள்வி, வெட்கம் இருக்க மாட்டாதா? வெட்கம், ஹயா, யாருக்குமே ஆடை இல்லை என்றால் ஆண்களுக்கும் இல்லை பெண்களுக்கும் இல்லை. ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கியாமத்துடைய கடினம் யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். எல்லாருடைய பார்வையும் அது மேல நோக்கி இருக்கும். அது வித்தியாசமான உணர்வுகளோடு, கவலைகளோடு, கண்ணீர்களோடு மக்கள் இருப்பார்கள். ஐஷா, மூடல் இருக்குது, யார் யாரையும் சிந்திக்க மாட்டார்கள், யாரும் யாரை பற்றியும் கவனிக்க மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள். அதில் ஒரு இடம் தான் இந்த மீசான், உங்களோட நன்மை தீமை இருக்கிற இடம் என்றார். இரண்டாவது உங்களோட பட்டோட கொடுக்கப்பட்ட இடம் என்றார். மூணாவது இந்த சராத், அந்த சராத்துடைய இடம் என்று சொன்னார்கள். கனிமானவர்களே, இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம். நான் இந்த விடயங்கள் எல்லாம் எனது உஸ்தாதுமார்கள் கிட்ட, விசேஷமாக என்னுடைய அருமை தந்தை கிட்ட படித்த பாடங்களை தான் உங்களோடு பேசுகிறேன். அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆখিরা வ யர்ஜு ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு என்ன விளக்கப்படுத்துகிறார்? நபியே, அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆখিরা வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. இந்த மூணு விடயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி விட்டு கேட்கிறான். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் இல்முள்ளவர்கள் என்று யாரை பார்த்து பேசுகிறார்? யஅலமூன், யாரை பார்த்து பேசுகிறார்? கனிமானவர்களே, யாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார்? அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைல், இல்முடையவர்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியங்களை நசீபாக்குவானாக. இல்முடைய அடையாளம், இல்முடைய ஆளுடைய அடையாளம். கானித்துன் ஆனா அல்லைல் சாஜிதன் வ காயிமன். அவர்கள் இரவு நேரங்களில் ரப்போடு தொடர்பு கொள்வார்கள். ரப்புக்காக அவர்கள் கியாமுல சுஜூதில் இருப்பார்கள். கனிமானவர்களே, இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், யஹ்தருல் ஆখিরা, அவர்கள் ஆখিরাத்தை பயப்படுவார்கள். ஆখিরাட பயம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் நிப்பாட்டப்படுகிறேன். நான் மனதிலிருந்து சொல்கிறேன். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்கள் ஆதரவைப்பார்கள். அதுக்கு நிறைய விளக்கங்களை தஃசீர்களை பார்க்கலாம். அவர்கள் ஆখিরাவை பயப்படக்கூடியவர்கள். வயஹ்தருல் ஆখিরা வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, ரப்புடைய ரஹ்மத், இந்த இல்மை அடைகிறவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பார்கள். வாழ்க்கைக்கு உதவி அல்லாஹ். நான் ஒரு 2-3 கிழமைக்கு முன்னால் ஒரு மதரசாவுடைய பெற்றார் கூட்டத்துக்கு போயிருந்தேன். இந்த மதரசாவுடைய அதிபரும் இருக்கிறார். அங்க ஒரு மூத்த ஆலிம் வந்திருந்தார். அவருடைய மகள் அங்கு ஓதுகிறார்கள் என்று நினைக்கிறேன். அவரோடு ரொம்ப கண்ணியமாக முசாஃபா செய்தேன். மனதுக்கு ஒரு சந்தோஷம், இப்படியானவர்களை நான் சந்தித்தேன் என்ற ஒரு சந்தோஷம்.
கொஞ்ச நேரத்துக்குள்ள முசாஃபஹா செஞ்சு திரும்பின பொழுது, அல்லது எனக்கு இன்னொரு ஞாபகம், நானும் அவரும் ஜெம்மு செய்வோம் என்று நினைத்து சஃப்ல நின்றோம். அப்பதான் இகாமத்தை சொல்லிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது. அந்த நேரம் அல்லது அதில் உங்களோட கொஞ்சம் பேசணும் கூட, என்ன செய்தின்னு கேட்டேன். அதில் நான் ஒரு பயணம் போயிருந்தேன். அதில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டி நிர்பந்தம். எல்லாரும் போகணும், நாங்கள் போனோம். அங்கு போய் நான் விளங்கினேன், அங்குள்ள மக்தபா லைப்ரரியை பார்த்து விட்டு வரலாம் என்று சொல்லி. அங்கு எனக்கு அறிமுகமான உங்களுடைய ஒரு மாணவர் அந்த பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருந்தார். பல மாணவர்கள், அதுல 2 பேர் என்னோட முசாஃபஹா செய்தார்கள். இன்னும் ஒருவர் என்னை நெருங்கவில்லை, என்னோட முசாஃபஹா செய்யவில்லை, கொஞ்சம் ஒதுங்கி போனார். என்ன காரணம்? அவர் எனக்கு முகம் கொடுப்பதற்கு பயப்படுகிறார். அவருடைய அடையாளங்கள், அவர்களுடைய அமைப்புகள் எல்லாம் எனக்கு முகம் கொடுப்பதற்கு அவருக்கு தடையை உண்டாக்குது. ஒரு ஆலிமை சந்திக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டம். இந்த ரகசியத்தை சொன்னார். ஹஸரத், பல்கலைக்கழகங்களுக்கு உங்களுடைய மாணவர்களை அனுப்ப வேண்டாம். புத்தி சொன்னார். கண்ணியமானவர்களே, இன்று நாம இதைத்தான் பயப்படுகிறோம். மதரசாக்கள் இதற்காக, இந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சங்கள் இதற்காக. இன்றைக்கு வயர்ஜூ ரஹ்மத் ரப்பி அந்த தொழில் ஓதுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யார நேரான பாதையை காட்டு என்று மட்டும் அல்லாஹ் முடித்திருந்தால் நாங்களே அதுக்கு விளக்கங்கள் சொல்லி அந்த பாதைகளை தேர்ந்தெடுத்திருப்போம். அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு அவனே தஃசீர் செய்கிறார். ஸிராத்தல் முஸ்தகீம் உண்டா என்ன? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நான் நியமத்து செய்த, நான் அருள் புரிந்த நல்லோர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அந்த யஹூதி நஸாராக்கள் முஷ்ரிக்கீன்கள் துனியாதாரிகளுடைய பாதை அல்ல. அந்த இன்னொரு ஆயத்துல உமையுத்தி இல்லாஹ வ ரசூலா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுவார்களோ ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் நியமத்தை செய்தவர்கள் யார்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாராக. நேரான பாதைன்னா நல்லோர்கள் பயணித்த, அல்லாஹ் உபகாரம் செய்த நல்லோர்களுடைய பாதை. அல்லாஹ் உபகாரம் செய்த நல்லோர்கள் யார்? மினன் நபிய்யீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இப்ப படிப்போம். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாடல் அல் உலமா வர்தத்துல் அன்பியா. கண்ணியமானவர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்ந்தார்கள். அவர்களுடைய இரவு வணக்கம் அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் நல்ல அமல்களுடைய நசீப தௌஃபீக தருவானாக. சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸை லைலி நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்துன் மினல் லதீன மஅக் வல்லாஹு யக்திரு லைல வன் நஹர். கண்ணியமானவர்களே, யா அய்யுஹல் முஸம்மில் குல் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வ ரத்தில் குர்ஆன தர்தீலா இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அங்கு சொல்லுகிறார், குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூனுக்கு முன்னால் என்ன சொல்லுகிறார்? அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைல். கண்ணியமானவர்களே, இரவுடைய தொடர்பு குர்ஆனுடைய அடையாளம். இரவுடைய வணக்கங்கள், இரவுல அல்லாஹ்வோடு இணைவது, இரவுல அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்வது, இதுதான் எங்கள் உஸ்தாதுமார்களை நாம பார்த்தோம். எங்கள் உஸ்தாதுமார்களை பார்த்தோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இந்த நிலைமை கொஞ்சம் எங்களுக்குள்ள கஷ்டமாக இருக்கிறத, இன்னைக்கு உலமாக்கள் என்ற அந்த வடிவத்தில் அந்த இரவு வணக்கங்கள், தஹஜ்ஜுகள், இமாம் ஜமாத்துகள், முன்பின் சுன்னத்துகள், ஜிக்ருகள், திலாவத்துகள் பாரமாக இருக்கிறது. அல்லாஹ் தஹஜ்ஜுல குர்ஆன் ஓத சொல்லுகிறான், நபிக்கு சொல்லுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான். ஒவ்வொரு நபிமார்களும் எங்களுக்கு என்ன பாடத்தை படித்து தந்தார்கள். அல்லாஹ் அந்த மினன் நபிய்யீன், அந்த அன்அம்த அலைஹிம் யாரு? மினன் நபிய்யீன், நபிமார்கள். அல்லாஹ் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் உள்ள ஒவ்வொரு நபிமார்களையும் பாருங்க. நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, நீங்க இன்ன நபிமார்களை பாருங்க. எல்லா நபிமார்களுடைய பாடத்தையும் அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறார். மினன் நபிய்யீன் என்று சொல்லிக் கொடுத்து நபிமார்கள், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அது மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அது ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம். நபிமார்கள் நான் எனக்காக சொல்லுகிறேன், அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அந்த நல்லோர்களை பின்பற்று, அந்த நல்லோர்களை பின்பற்று. கண்ணியமானவர்களே, ஒரு நோய் உங்களுக்கு வருகிறது, வயர்ஜூ ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான்.
அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு தேவையை பூர்த்தி செய்வான், அல்லாஹ் என்னை கண்ணியமாக வாழ வைப்பான். நான் துனியாவுக்கு பின்னால் அழிவணுன்றதே எனக்கு. நான் தீனார்களுக்கு அடிமையானவன் அல்ல, திருடங்களுக்கு அடிமையானவன் அல்ல. இன்றைக்கு எங்க எல்லாருடைய சிந்தனைகள் பெற்றார்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. இன்றைக்கு நீங்க உச்சி கொள்கிறீர்களா, அளவு கடந்த அன்பை அடைகிறீர்களா? இந்த புள்ள ஆணை மாஷா அல்லாஹ், இந்த புள்ள நபியுடைய அந்த வராசத்தை சுமந்துட்டார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புள்ள முழு குர்ஆனையும் சுமந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவளவில் சொல்லுகிறீர்களா? உள்ளம் நிறைய நீங்கள் சொல்லுகிறீர்களா? நிறைய பேர் சொல்லுற கவலை என்னன்னா, மௌலவியாகி ஆலிமாகி ஆபீஸ் ஆகி என்ன செய்வார் பாய்கள், என்ன செய்வார்? பேரசுக்கு சரியான கவலை, உமக்கு கவலை, பாப்பாவுக்கு நிறைய கவலை, நிறைய யோசனை. குடும்பத்துல பாப்பாவை கூப்பிட்டு உன மகன் மௌலவி ஆகிட்டாருன்னா என்ன செய்வாரு? அவருடைய எதிர்பார்ப்பு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும். இன்றைக்கு பேரண்ட்ஸ் விசேஷமாக நான் சொல்லுகிறேன், மதரசாவில் பிள்ளைகளை இணைக்கிறார்கள், ஆனால் பெருமதிகளை எழுதிக் கொள்கிறார்கள், இதனுடைய மகத்துவத்தை புரிகிறார்கள். பேரண்ட்ஸ் இப்ப யோசிக்கிறதுனா இவரை கொஞ்சம் கத்தாலுக்கு அனுப்பினா நல்ல. அந்த மாப்பா வந்து சொல்றாரு, ஹசரத் சரி சந்தோஷம், சரியான ஹெப்பி. அவருக்கு தஹ்சீலாகின ஹெப்பி அல்ல, அன்றைக்கு இப்படி சந்தோஷப்படல, எங்கள்கிட்ட வந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளல. அவர் சொல்றாரு, மாஷா அல்லாஹ் சரியான சந்தோஷம் ஹசரத். என்ன செய்தி? மகன் ஜப்பானுக்கு போயிட்டார். மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு கம்பெனி அவருக்கு கிடைச்சு. அந்த ஒரு பேரஸ் வந்து சொல்றாரு, மாஷா அல்லாஹ் மகன் கத்தார்ல அவருக்கு ஒரு 2 லட்சம் சம்பளம். மாஷா அல்லாஹ் அவருக்கு சரி சந்தோஷம். அந்த மகன் கத்தார்ல தொழுகை இல்லாம இருக்கிறார், அந்த மகன் வெளிநாட்டில் ஜும்மா இல்லாம இருக்கிறார், அந்த மகன் சுன்னா இல்லாம இருக்கிறார், அந்த மகன் குர்ஆன் ஹதீஸ் இல்லாம இருக்கிறார், குர்ஆன் ஹதீஸுடைய அடியாரம் இல்லாம இருக்கிறார். கவலை, தொழுகையை பத்தி கவலை. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு போன் அடிக்கல. நான் ஹாஷிமியாவை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக, மருஃப் ஹஸரத்துடைய தர்பியாவில் இன்றும் அந்த தர்பியாவை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ் இன்னும் அதை பிரகாசமாக்கி வைப்பாங்க. அப்துல்லா ஹஸரத் இந்த பாடசாலை கல்வியை ஓலவலை ஏலவலை இணைச்சோணும் என்று எனக்கு பல தடவை மசூரா பாடினார். பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, காலத்தின் தேவையாகவும் இருக்குது. நாங்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டுட்டோம். இப்ப எல்லா மதரசாக்களாலும் எல்லா மேம்பட்ட அமைப்புகளாலும் சமூகத்துடைய சிந்தனைகளாலும் நாங்கள் இப்ப நிர்பந்தப்படுத்தப்பட்டுட்டோம். ஓலவழி பக்கம், ஏழவழி பக்கம், இந்த படிப்புகளின் பக்கம் இது செய்தாகணும். இப்ப மதரசாக்கள் இன்றைய சமூகம் நீங்களே கேட்பாங்க, மதரசா ஓலவழிக்குதா? அப்ப நல்ல கிரேட். மதரசா ஏழவழி செய்வாங்களா? அப்ப நல்ல கிரேட். படிப்பில்லையா? படிப்பில்லையா? அங்க ஓலவழி இல்லையா? ஏழவழி இல்லையாட்டா அது மதரசாவே இல்லை, அது டூப்ளிகேட். அது வெற்றி அளிக்க மாட்டார் என்ற சிந்தனை, அந்த கருத்துக்கள் தான் சமூகத்தில் பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த பாடத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு படித்தார்கள் நபிமார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல அன்றைய அல்லாஹ் படித்தார்கள். இது தஸ்தகீஸுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் வலகத் நஸரக்கும் அல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. நீங்க கொஞ்சம் நாம உங்களுக்கு பதில் உதவி செய்யும். ரப்புடைய உதவி, ரப்புடைய உதவி, ரப்புடைய உதவி. கண்ணியமானவர்களே, ஆலிமாக இருக்கிற நாங்க, பட்டம் பெறுற நாங்க, இந்த பாடத்தோடு நான் சொல்ல இந்த பாடத்தை கண்ணியமான உஸ்தாதுமார்கள் பல 100 தடவைகள் இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். ஏன் உஸ்தாதுமார்கள் சொல்லி தந்த பாடத்தை, என்னுடைய அருமை தந்தை சொல்லி தந்த பாடத்தை தான் நான் உங்களுக்கு படித்து தரேன். கண்ணியமானவர்களே, நான் ஹக்கானியாவுக்கு முன்னால மேரிப்பண்ணில் இருக்கக்கூடிய இல்ஹாருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நௌஃபல் மௌலவி நடாத்தி கொண்டிருந்தேன். அந்த மதரசாவில் உஸ்தாதாக போனேன். என்ன பாப்பா நௌஃபல் மௌலவி கிட்ட அனுப்பணும் என்கிறதுக்காக என்னைய கூட்டிக் கொண்டு வைத்து உஸ்தாதாக சேர்க்க சொன்னார். பாப்பாவை கூட்டிக் கொண்டு வைத்து ஹஜரத் கிட்ட கேட்டார், என் மகனை உஸ்தாதாக வச்சுக் கொள்ளுங்க. ஹஜரத் ஹாமிட்டார். நிர்வாகத்தில் இருந்த ஷம்ஸ் ஹாஜியார், இக்பால் ஹாஜியார், அவங்க அடுத்த நாள் நௌஃபல் மௌலவியோட சண்டை. நிர்வாகம் தான், நீங்க எப்படி கூடுதலான உஸ்தாத் ஒன்று செய்தீங்க, சம்பளம் நௌஃபல் ஹஜரத் என்ன பதில் சொன்னாருன்னா, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனக்கு சம்பளம் தரமான எங்க சம்பளத்தை ஹஜரத்துக்கு கொடுங்க. நிர்வாகம் மௌனியாகிட்டார். எனக்கு வாணும் சம்பளம், உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற பாருன்னா எங்க சம்பளத்தை ஹஜரத்துக்கு கொடுங்க. நான் ஆப்பட கண்ணியத்துக்காக சேர்த்துக் கொண்டேன். கண்ணியமானவர்களே, நான் இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா, மூத்த உலமாக்கள் நல்லோர்கள் எங்களை இப்படித்தான் தர்பியத்தை பண்ணினார். பாப்பா ஹஜ்ஜுக்கு போகணுமே, என்ன செய்வோம், ஆசையா இருக்குது என்று சொன்னார். நான் கேட்டேன். பாப்பா கேட்டால் எவ்வளவு பணம் வச்சுக்கிறேன்? இல்ல, முதலாவது சொன்னாரு, இந்த செய்தியை நீ என்கிட்ட சொல்லணுமா? முதலாவது சொன்னார். நான் சொன்னேன் ஹஜ்ஜுக்கு போகணும்.
கேட்டார், இந்த செய்தியை எனக்கிட்டே சொல்லணும். படைச்ச ரப்பு கிட்ட சொல்லி, மகன் தொழுது நோம்பு பிடிச்சு துவா கேளு, அல்லாஹ் உன்னை அனுப்புவார். தொழுது நோம்பு பிடிச்சு துவா கேளு, அல்லாஹ் உன்னை அனுப்புவார். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வார்த்தை இடத்துல சொன்னார், தொழுது அல்லாஹ்ட்ட துவா கேளு, நோம்பு பிடி, அல்லாஹ் உன்னை அனுப்புவார். இதான் புத்திமதி. இப்ப நான் தொழுகிறேன், நோம்பு பிடிக்கிறேன், துவா கேட்கிறேன், திரும்ப வாப்போடு சந்திப்பு. பாப்பா என்ன செஞ்சு கொடுக்கும், என்கிட்ட ஒரு சின்ன சீட் ஒன்று சேர்ந்திக்கிறேன், அதுல கொஞ்சம் பணவி கை துவா கேட்கு. அப்பதான் சீட்டுக்கு சேர்ந்திக்கிறேன். மதரசாவுக்கு சேர்ந்து 6 மாசம், சின்ன சம்பளம் 2850 ரூபாய் சம்பளம், 2850 சம்பளம். கனிவானவர்களே, அந்த வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அந்த வருஷம் தகப்பனுடைய தர்பியத்தை கொண்டு ஹஜ்ஜுக்கு போனேன். ஏன் சொல்றேன்னா, நபிமார்களுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்த பாடம் இதுதான். ரப்பு கிட்ட கேட்கிற பாடம், ரப்பு கிட்ட அழுகிற பாடம், ரப்பு கிட்ட கண்ணீர் வடிக்கிற பாடம். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது இதைத்தான் சொல்லுகிறான். அய்யூப் இல்லாத ரப்பா, அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எங்களை அழைத்தார்கள். அன்னி வஸ்ஸனிய துர்ரு அன்த அர்ஹமு ராஹிமீன் சொன்னார்கள். எனக்கு தங்கடம், நீ இரக்கமுள்ள ரப்புன்னு சொன்னார். கனிவானவர்களை தங்கடத்தை நீக்கினான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய துவாவை நாங்கள் ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துவாவுக்கு நாங்கள் பதில் சொன்னோம். கனிவானவர்களே, இந்த ஆகிராட பயம் வரும், ஆகிராட பயம். இன்றைக்கு எர்ஜு ரஹ்மத் ரப்பி, ரப்புடைய ரஹ்மத் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் என் வாழ்க்கையை செழிப்பாக்குவான். அல்லாஹ் என்ன நிலவரை கைதாக்குவான். அல்லாஹ் என்ன நோய் நம்மளை நீக்குவான். அல்லாஹ் என்ன புள்ளகள் அழகாக வைப்பான். அல்லாஹ் என்னை கண்ணியமாக வாழ வைப்பான். ரப்பு அல்லாஹ்வுக்கு. அதுதான் நபிமார்களுடைய அனந்தரம் என்ற அந்த வரிசையில படித்த பாடல். அந்த பாடத்தை தான் நாங்கள் படிப்போம். அந்த பாடத்தை பக்கம் தான் கவனம் செலுத்தும். கனியமான சகோதரர்களே, ஆகிராட பயம், ஆகிராட பயம். அந்த நபிமார்கள் எப்படி ஆகிராவை பயந்தார்கள், அந்த ஹதீஸ்களை அடிக்கடி கேள்விப்படுகிறோம், படிக்கிறோம். கனியமானவர்களே, யோசனை பண்ணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். மாறி அராக்க முத்தகையிரல்லோ, என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட முகமெல்ல இன்னைக்கு வித்தியாசம், முத்தகையிரல்லோ, உங்களோட நிறம் மாறிக்குது, என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நரகத்துக்கு நெருப்பு மூட்டும்படி அல்லாஹ் சொல்லிட்டார். நரகத்துக்கு நெருப்பு மூட்டும்படி அல்லாஹ் சொல்லிட்டார். அல்லாஹ் உத்தரவு வந்து விட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப கேட்கிறார்கள், சிஃப்லியன்னா நரகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நரகத்துடைய ஒவ்வொரு விடயங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்துகிறார். நரகத்துக்கு நெருப்பு ஊட்டப்படுகிறது. 1000 வருஷம் 1000 வருஷம் 1000 வருஷம் நரகம் நெருப்பு ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலிருந்து ஒரு ஊசியினுடைய துவாரம் அளவுக்கு, அந்த நூலை போடக்கூடிய துவாரம் அளவுக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டா இந்த பூமியில பக்கம், இந்த பூமியில எந்த ஒரு மனிதர்களும் உயிரோடு வாழ மாட்டார்கள். எந்த ஒரு படைப்புகளும் உயிரோடு வாழ மாட்டார்கள், வாழ மாட்டாது. எந்த ஒரு படைப்பும் உயிரோடு வாழ மாட்டார்கள். எந்த ஒரு செடியும் கொடியும் அது அப்படியே செத்து மடிந்து விடும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களை யோசிக்கணும். இதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்ணீர் வடிக்கிறார். நரகவாதிகளை கற்ற சங்கிலிய இந்த மலையில வச்சா, ஒரு வளையத்தை வச்சா இந்த மலை கரண்டி விடும் என்று சொன்னார். யார் அழுகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். கண்ணால் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம், காதால் எத்தனையோ பாவங்களை கேட்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில சூரத்துல் ஹுஜராத்தில அல்லாஹ் அந்த பாவங்களை பற்றி பேசுகிறான், தவறுகளை பற்றி பேசுகிறான். ரமலானுடைய காலம் வருகிறது என்கிற செய்தியில எங்களுடைய மௌலானா அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். ரமலானை எப்படி பயன்படுத்தணும், ரமலானில் என்ற காதை எப்படி பாதுகாக்கிற, என்ற கண்ணை எப்படி பாதுகாக்கிற. மாணவர்களே, ஆளுங்களே, நான் உங்களோடு ஒரு மாணவனாக, ஒரு நண்பனாக இருந்து சொல்லுகிறேன், இந்த போனுக்கு அடிமையாக விட வேண்டும், இந்த போனுக்கு அடிமையாக விட வேண்டும். நான் 2-3 கிழமைக்கு முன்னால உம்ராவுக்கு போயிருந்தேன். எனக்கு பக்கத்துல ஹரத்துல, எனக்கு பக்கத்துல அதாவது ஒருவர் அமர்ந்திருந்தார். ஒரு 38 வயதுக்குள்ள இருக்கும். நான் அவர் அவதானிக்கிறேன். நான் குர்ஆன் ஓதுகிறேன். மக்ரிப் தொழுது விட்டு அவர் போன் எடுத்தார். எனக்கு பக்கத்துல அவருடைய போன் என் கண்ணுக்கு விளங்குது. நான் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அவர் கேம் விளையாட தொடங்கினார். ரொம்ப வேகமாக அவர் கையை தட்டுகிறார், இப்படி கையை அசைக்கிறார், சிரிக்கிறார், அவர் துடிக்கிறார். திரும்ப அவருடைய போனை வச்சு போட்டு கண்ணை கசக்கிறார். கண் ஓகுது அவருக்கு. திரும்ப கண்ணை கொஞ்சம் தெளிவாக்கி கொடுக்கிறார். திரும்ப போனை தூக்கினார். இக்காமத்து சொல்லிவிட்டது. அப்பையும் போனோடு தான் இருந்தார். போனோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். அங்கே இக்காமத்து சொல்லி எல்லாரும் சஃபுக்கு எழுதி விட்டார்கள். எனக்கு பக்கத்தில் இருந்த, அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்னும் ஒருவர் அவரை தட்டி என்னன்னு கேட்டார். கையால் ஒரு இஷாரா பண்ணினார். டக்குனு போனை சேப்புல போட்டு தப்பீர் கட்டினார். சலம் கொடுத்தவுடன் திரும்ப போன் எடுத்துட்டார். அதே கேம் விளையாட தொடங்கினார். கண்ணியமானவர்கள், நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். புனிதமான ஹரத்துல, முபாரக்கான இடத்துல, இவ்வளவு அமல் செய்ய வேண்டிய இடத்துல இது போனுக்கு அடியா வாழ்க்கையை மன்னாக்கிறார்கள். ஹரத்துக்கு வந்திருக்கிறார்கள், உம்ராவுக்காக வந்திருக்கிறார்கள். போன் அவர்களை விடவில்லை. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எங்கள் ஆளாத்துகள் வந்தான்.
அல்ல என்னை மன்னிக்கூடாது. இரவில் தூங்குறில்லை இன்னும் போனுக்கு அடிமை. நேற்று கூட ஒரு சகோதரர் கோல் பண்ணி அந்த குடும்பங்களுடைய விடயங்களை பற்றி பேசும் பொழுது, கதைக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றா, நான் அவருடைய மனைவிக்கு சில விடயங்களை பேசும்படி இந்த மனைவியோடு தொடர்பாக அவருடைய மனைவி, அந்த மனைவி என்ன சொல்றாங்க, அவர் எனக்கு நேரம் தாரார், அவர் எனக்கு நேரம் தாரார், வந்தாலே போனோடு தான், வந்தாலே போனோடு தான். நேற்றிரவு ஒரு கொம்பனை நடத்தக்கூடியவரோடு பேசிக் கொண்டிருந்த இஷா தொழுகைக்கு பின்னாடி 10:30 மணியாக இருக்கும், 10:11 மணியாக இருக்கலாம். அவர் என்ன சொன்னார் என்றா, என்கிட்ட வேலை செய்தவர்கள் சாப்பிடுகிறார்கள், அந்த சாப்பாட்டுல என்ன கறி என்று தெரியாம சாப்பிடுகிறார்கள். நான் கேட்டேன் அதை நாட்டி. அவர் சொல்லுகிறார், சாப்பாட்டை திறந்ததிலிருந்து போனோடு தான் இருக்கிறார். அதாவது உணவை அள்ளி வாயில போடுகிறார், எதை போடுகிறார் என்று அவருக்கு தெரியாது. சாப்பிடுகிறார், சாப்பிட்டு முடிக்கிறார், முடிக்கும் வரைக்கும் போனோடு இருக்கிறார். இன்றைக்கு போனுக்கு அடிமையானவர்கள் உலமாக்களிலும் அதிகமானவர்கள். இன்னைக்கு முதல் சாக்கடை கட்டுப்படுத்தினாத பிரச்சனை என்ன, போன் கட்டுப்படுத்தினார். பேரண்ட்ஸ் இதை சொன்னா பேரண்ட்ஸ் சிரிக்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கு படுவதில்லை, பேரண்ட்ஸுக்கு பாவம் படுவதில்லை, பேரண்ட்ஸுக்கு இந்த தவறு படுவதில்லை, இந்த பேரண்ட்ஸுக்கு இந்த பிழை படுவதில்லை. கண்ணியமானவர்கள், இதனால் இதற்குள்ள அச்சம் கொடுத்துக்குவாங்க. உலமாக்கள் துணியாதாரிகளாக ஆகணும் என்ற நியதி இல்லை. உலகம் சொல்லும் ஆட்கள் கார்ல வரணும், பென்ஸ்ல வரணும். உலமாக்கள் அப்படி பெரிய பெரிய இதில் நபிமார்கள் இதை காட்டித்தார்கள், இது ஊதியத்தை காட்டித்தார்கள். ரயிலில் மகனூபி அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹ் அந்த பக்குவத்தை தருவான், உங்களுக்கும் அல்லாஹ் அந்த பக்குவத்தை நசீபாக்குவான். கஷ்டமான ஃபித்னால மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம், ஃபித்னாவில் சிக்கிக் கொள்வோமோ என்ற பயம், இதே சமூகங்கள் அப்படித்தான் இழுத்துக் கொண்டு போகும். அந்த சமூகத்துக்கு பின்னால் நாங்கள் பயணிப்போம், அச்சமாக இருக்குது. கண்ணியமானவர்களே, இதுக்கு என்ன செய்யணும்னா ரப்பு கிட்ட அழுவணும். படித்த பாடம் இதுதான், படித்த பாடம் இதுதான். ரப்பு கிட்ட அழுவணும். குஸ் பினா செய்யறீங்க தக்குவா, யாரை உன்னத்தில் உன்னத்தை எடுத்துக் கொண்டு போய் அதோடு சேர்த்து போயிடலாம். என்னை நல்லவனாக ஆக்கியாங்களா, என்னை நல்லவனாக ஆக்கியாங்களா, எனக்கு முராஃபகத்து நபியின தாயாங்களா, சித்தியத்தின தாயாங்களா, யாங்களா அப்படிப்பட்ட நல்லோர்களுடைய தொடர்பு எனக்கு தாயா. நல்ல உலமாக்களுடைய சுபத்தை அதிகமாக நாங்கள் நேசிக்கணும், நல்ல உலமாக்களோடு அமர்ந்திருக்கணும், நல்ல ஆதரவான சிந்தனையை உருவாக்கக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் கூடுதலாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சிந்தனை இருக்கா, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவர்களும் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தை பார்த்து 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 வரணும். ஏனென்னா இன்றைக்கு நாங்களே ஒரு வழிகேட்டுடைய ஒரு திறவுகோலாக இருக்கோம். இந்த உம்மத்துக்கு வழிகேட்டுக்குரிய ஒரு சாவியாக நாம் இருக்கோம். இந்த நபிமார்கள் இந்த பயணித்தார்களோ, சித்திகீங்கள் யாரு, அது ஒரு தனியான பாடம், ஷுஹதாக்கள் யாரு, அது ஒரு தனியான பாடம், சாலிஹீங்கள் யாரு, முத்தகீங்கள் யாரு. கண்ணியமானவர்களே, இதனால கொஞ்சம் நாம் ஒவ்வொருவர்களும் பேரரசுக்கு சொல்றேன் என்னன்னா, எனக்கு கிடைச்ச செல்வம் இல்முடைய செல்வம், இதை கண்டுதான் நீங்க நெஞ்சி நிறைய சந்தோஷப்படுறேன். உங்க கூட துனியாதாரியாக ஆகிறது விருப்பம், சந்தோஷப்படுங்கோ. என் மகன் இல்ம கற்று அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறார், அல்லாஹ்வோடு தொடர்போடு இருக்கிறார். அன்று உள்ள சொல்லும் பொழுது சொன்னார், ஹஸரத் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டா, எவ்வளவு சந்தோஷம் உண்டா, எனக்கு தெரியாம என் மகன் தஹஜ்ஜுக்கு நேரத்தோடு எழும்புகிறான். நான் சொல்றேன், தம்பி நீங்க ஒரு 3:30-4 மணிக்கு எழுப்பினா போதும்ன்றேன். அந்த தம்பி 2 மணிக்கு எழும்புறான். ஹஸரத் நான் அவனை மாணவன்றேன், அவன் எனக்கு தெரியாம எழுப்புறான், சத்தம் போடாம பாத்ரூமுக்கு போறான். என் மகன் அவர் சொல்லுகிறார், செல்வத்தோடு வாதிகளில் எனக்கு கண்குளிர்ச்சி அல்ல, இந்த மகன் ஆடியுடைய தஹஜ்ஜத்தை பார்த்து கண்குளிர்ச்சி அடைகிறேன், இந்த மகன் ஆடியுடைய தஹஜ்ஜத்தை பார்த்து கண்குளிர்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த மகன் செல்வந்தனாக ஆகணும் என்ற விருப்பம் இல்லை, இந்த தஹஜ்ஜத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு சாதாரண ஒரு பொதுமகனை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு சொன்னார், என்னண்டா ஹஸரத் எனக்கு துஆ செய்வோம். ஓலவன் முடிச்சு தான் ஜமாத்துல போனேன், 10 நாட்கள் தான் ஜமாத்துல போனேன், ஓலவன் முடிச்சு 10 நாள் தான் போனேன் ஜமாத்துல. எனக்கு தர்பியத்தான ஒரு ஆலிம் எனக்கு கிடைச்சாரு. அவருடைய 10 நாளுடைய தர்பியத்துல என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டேன். அதுக்கு பின்னால ஷில்வாக்கள் முடித்தேன், 4 மாசங்கள் முடித்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்றேன் ஹஸரத், அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ளணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் ஓலவன் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமீன் என்று அஸ்ஸாதிக் என்று படித்தேன். அல் அமீன் அஸ்ஸாதிக் யாரு, உயிர் மேலான ஹபீப் அமீனானவர் சாதிக்கானவர் என்று படித்தேனோ, அன்றிலிருந்து இதுவரைக்கும் நான் போய் சொல்லல, இதுவரைக்கும் நான் நம்பிக்கை துரோகம் யாருக்கும் செய்யல. நான் உறுதியாக சொல்றேன், அந்த அளவுக்கு நான் இந்த தாவத்துடைய உழைப்பை கொண்டு, இந்த ஈமானுடைய பக்குவத்தை கொண்டு, இந்த உலமாக்களுடைய தர்பியத்தை கொண்டு நான் எனது வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ரகசியமாக அவர் எனக்கிட்ட சொன்னது. அவருடைய உண்மையை ஒரு துவாவை ஏதோ ஒரு நல்லதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு விடயத்தை மனதுக்கு பேசுவார்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் சொன்ன செய்தி. கண்ணியமானவர்கள், இதனால அல்லாஹ் இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. நாம் எல்லாரும் இந்த ஆயத்துக்கு தகுதியானவர்களாக எங்களை முன்னோடிகள் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு தான் நாங்கள் வாழணும். இதனால் இன்ஷா அல்லாஹ் துஆ கேட்போம். நாங்கள் மஹ்ஷர்ல எழுப்பாட்டப்படுவதும் நாங்கள் ஒன்றாக இருப்பதும் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருக்கணும். அல்லாஹ் இந்த நிகழ்வை கபூல் செய்து கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. நான் ஏதோ இந்த உஸ்தாதுமார்களுக்கு முன்னால நீங்க படிச்சு கொடுத்த பாடத்தை எனது உஸ்தாதுமார்கள் சொல்லி தந்த பாடத்தை தான் கொஞ்சம் மீட்டி திரும்ப சொல்லிக் கொடுத்தேன். நான்
சொல்லிக் கொண்டேன். அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு உங்களுக்கும் பூர்த்தியான ஒரு தீனுடைய விளக்கத்தை நசீபாக்குவானாக. நம் அனைவரையும் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்வானாக. பட்சப்பட்டு வெளியாகக்கூடிய இந்த உலமாக்களை அல்லாஹ் கண்குளிர்ச்சியான நல்லோர்களாக அல்லாஹ் ஆக்கி வருவானாக. நபிமார்களை, சித்திகீன்கள், சுஹதாக்களை 100% ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் இவர்களை ஆக்கி வருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி